ராகவும் பிளான் பண்ணபடி அஞ்சலி பேசி அவங்கள சமாதானப்படுத்தி அபியோட வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்து எல்லாருமே சரி அஞ்சலி இல்லாத வீடே இப்படி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்க. இந்த மாதிரி கிராமத்து பொண்ணு மாதிரி வராங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல, என்னம்மா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்குறாங்க. என் மாமாவை தான் நான் பார்க்க வந்தேன். என் மாமா என்னை காதலிச்சு என்னை ஏமாற்றிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினாரு. என்னால் தாங்கிக்கவே முடியலங்க. எனக்கு ஆல்ரெடி எங்கள் மாமாவுக்கு எனக்கு ஊர்லேயே கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடி, என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு, நான் தான் ஃபஸ்ட்டு பொண்டாட்டி அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற, யார் உன் மாமா இந்த வீட்டில் அப்படின்னு, இவர் தான் அப்படி சொல்லிட்டு முரளியை காட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்றார் முரளி. உன்னை என்னம்மாம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, பாருங்கள் நம்ம எடுத்துக்கின ஃபோட்டோ பாருங்கள், நம்ம எடுத்துகிட்டு பாருங்கள், நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு பாருங்கள் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதை பார்த்து பாட்டிக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மையை சொல்கிறாங்க. இவர் என் கூட அப்படி பழனார், என் கூட அப்படி இருந்தார். நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தவங்க. திடீர்னு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில, டவுன் பக்கம் வந்தவர் அதுக்கப்புறம் ஊருக்கே வரலங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னோடனே, என்ன போய் சொல்கிறியா, எனக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணா பற்றி. கிருஷ்ணாலாம் அப்படி பண்ணிக்க சான்ஸே இல்லை. என் சொந்தக்காரன் பையன் கிருஷ்ணா, அவன் ஏன் அப்படி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. தேவையில்லாமலாம் பேசினா அவ்வளோதான்டா சுந்தரி. உன்னே என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியாமல் வேணால் இருக்கலாம். ஊரில் நாங்களாம் எப்படி பழகணும் தெரியுமா, எப்படி இருந்தோம் தெரியுமா, வேணா பார்த்துக்கங்க அப்படி சொல்லிட்டு என் தாலி மேலே சத்தியமாக சொல்கிறேன், இவர் தான் என் புருஷன் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்றுமே புரியல. ஐயோ இந்த பொண்ணு போய் சொல்கிறா, இந்த பொண்ணுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. சரிங்க மாப்பிள்ளை, நீங்கள் எப்படி இது உண்மையை சொல்ல முடியும், ஏன்னா நீங்கள் தான் இப்போ மெமரி லாஸில் இருக்கீங்கள்ல, அதனால் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, இப்போ நீ இல்லைன்னு தான் சொல்வீங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி, ஐயோ நம்ம மெமரி லாஸே நம்மளுக்கு வினையாயிடுமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு முரளி. இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல. நம்ம ராகவுக்கும் அபிக்கும் அப்படியே அபி பார்த்துட்டே இருக்காங்க. உடனே ராகவ் இவ்வளோ ஒரு மோசமானவனாக இருக்கீங்க, என் அக்காவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, முதல்ல இதை வீடு விட்டு போங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லிடாத ராகவ், நான்லாம் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை, இவ போய் சொல்கிறா, நீங்கள் போய் சொல்கிறான்னு எப்படி சொல்லுவீங்க, உங்களுக்கு தான் மெமரி லாஸ் ஆகிடுச்சுல, முன்னாடி நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அவங்க வந்திருக்காங்க, இவங்களால் நிரூபிக்க முடியுமா, இவங்க சொல்லதெல்லாம் பொய்ன்னு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் நிரூபிக்கிறேன் ப்ளீஸ், சொன்னால் கேளுங்க அப்படின்றாங்க. உடனே பாட்டி இங்கே பார்ப்பா, நீங்கள் பாருமா, நீ யாருன்னே தெரில, தேவையில்லாமலாம் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, அப்புறம் நான் போலீஸ் ரிப்போர்ட் கொடுங்க கொடுத்தா நான் எல்லாருக்கும் பேட்டி கொடுக்குறேன், என் பாப்பா கூட நான் எடுத்துக்கின ஃபோட்டோ எல்லாத்தையும் வீடியோக்கெலாம் கொடுக்குறேன், அப்போ தெரியும்ல 4 பேர் எனக்கும் இது பண்ணுவாங்கள்ல, சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல அப்படின்றாங்க. அதை கேட்டு பாட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே ராகவ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் பாட்டி, தேவையில்லாமல் இந்த பொண்ணு போயிட்டு மீடியாவுக்கு போனால் பெரிய பிரச்சனை, நம்ம குடும்பமானவே போயிடும், அதனால் இந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், இவர் சொல்கிற மாதிரி நிரூபித்தா இந்த பொண்ணை நம்ம அமுச்சிடலாம், அப்படி இல்லையா வேறு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். ஐயோ அஞ்சலி வேறு இப்போ வீட்டில் இல்லை, இன்னும் ஒரு வாரத்தில் அவள் வேறு வந்துடுவாளே, அதுக்குள்ளேயும் இவர் நிரூபிப்பாரானே தெரியலையே, நிரூபிச்சிட்டா பார்க்கலாம், இல்லைன்னா அஞ்சலி அக்கா கிட்ட உண்மையை சொல்கிறத தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்னு எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க, இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, இந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுங்க. முரளி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, அதெல்லாம் அனுப்ப முடியாதுங்க, நீங்கள் உண்மையானவன் சொல்லிட்டு நிரூபித்தா மட்டும்தான் இந்த பொண்ணை நாங்கள் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு முரளி என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. உடனே ராகவ் சொல்கிறாரு, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இதில் வேறு நல்லவர் நிரூபிக்க பார்க்குறீங்களா, நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சிடும், உண்மையிலே நீங்கள் கெட்டவராக காண்டி இருந்து இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணியிருந்தீங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அபி. ராகவ் திட்டுறதை பார்த்து